ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்வேதா டைம் சேனல். வைகாசி விசாகத்து அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், குழந்தை வரம் தரும் முருகர் அப்படின்னு. அந்த வீடியோக்கு எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னால் அது ஷார்ட்ஸ்னால ரொம்ப நேரம் பேச முடியல. ஸோ அதனால தான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அப்படியே வெற்றிலை தீபத்தை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். நான் முருகர் வழிபாட்டில் இந்த வெற்றிலை தீபம் மட்டும் நான் ஏற்றினதில்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். எந்த ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், இல்லைன்னா அதை செய்யக்கூடாது. அதனால் இது எப்படி போடணுன்ற முழு தகவலையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு மனையில் கோலம் போட்டு அதில் முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை எடுத்து வச்சுட்டு வேல் வச்சுருக்கோங்க, வேலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஷர்க்கோண கோலம் போட்டுக்கணும். என்கிட்ட ஷர்க்கோண மணக்கட்டை இருக்குது, ஸோ அதை நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒரு தாம்பழத்தட்டு வச்சு 6 வெற்றிலையோட காம்புகளை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது காம்பு இருந்த பகுதி உள்ளே இருக்க மாதிரியும் நுனி இருக்கிற பகுதி வெளியே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். அதுக்கு மேலே சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கணும். அதுக்கு மேலே பூவால் அலங்கரிச்சுட்டு நடுவில் நான் ஓம் விளக்கு ஏற்றிருக்கிறேன். உங்ககிட்ட ஓம் விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு கூட நம்ம ஏற்றலாம். 6 விளக்கு ஏற்றலாம், ஒரு விளக்கு கூட நம்ம ஏற்றலாம். அந்த 6 விளக்குமே நெய் விளக்கும் போடலாம், இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற விளக்கேற்றுற எண்ணெயை ஊற்றி கூட நம்ம போடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இந்த வெற்றிலை தீபம் நம்ம எப்போல்லாம் போடலாம்னா செவ்வாய் கிழமைகளை வர செவ்வாய் ஓரையில் போட்டால் ரொம்பவே விசேஷம். இல்லை முருகருக்கு உகந்த நாட்களை என்றைக்கு வேணாலும் நம்ம போடலாம். வெற்றியை தரும் வெற்றிலை தீபம். இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால நாம் நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நான் செவ்வாய் ஓரையில் இந்த வெற்றிலை தீபத்தை நல்லபடியாக ஏற்றிட்டேன். அப்புறம் நெய்வேத்தியமாக நம்ம என்ன ஸ்வீட் வேணாலும் சுவாமிக்கு செஞ்சு வைக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தான் வச்சுருக்கேன். தீபம் போட்டாச்சுன்னா அடுத்து தூபம் காட்ட வேண்டியதான். சாம்பிராணி ஃபுல்லாக போட்டு வீடு ஃபுல்லாக காட்டிட்டு அப்புறம் என்கிட்ட வேல் இருக்கனால அந்த வேலுக்கு நான் அபிஷேகம் பண்ண வந்துட்டேன். இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. அதை பற்றி நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் தான் பண்ணினேன். வேல் வாங்கி வச்சா அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வச்சு வழிபட்டாலே போதும். ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாதமாவது அட்லீஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஷஷ்டி விரதத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஷஷ்டி விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் பெற்றவங்க நிறைய பேர் அப்படின்னு நான் போன வாட்டி ஒரு சாட்சி கூட சொல்லியிருந்தேன். அதை ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன். சில பேர் அதை 48 நாள் இருக்கிறாங்க, சில பேர் 21 நாள் இருக்காங்க, சில பேர் 6 நாள் கூட இருக்கிறாங்கங்க. அந்த 6 நாள் மகா சஷ்டின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் பெற்றவங்க இன்னும் ஒரு சாட்சி சொல்லுவா. எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் அம்மாவை விட ஆனால் சின்னவங்க, 18 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு வயது 40. அவங்களும் முருகருக்கு விரதம் இருந்து வருஷம் வழிபடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு வருஷம் மட்டும் இருந்துட்டு அவங்க நம்பிக்கை இல்லாமல் அதை விடலை. வருஷம் தொடர்ந்து முருகரோட காலடியை பிடிச்சிக்கிட்டு, முருகா உன்னையை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, நீ எனக்கு கொடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கன்னு விடாப்புடியோடு அவங்க விரதம் இருந்துகிட்டே வந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க ஈவினிங்கில் எங்கள் வீட்டுக்கு மாடிப்படி ஏற முடியாமல் ஏறி மேலே வந்தாங்க. மேலே வந்த உடனே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, அக்கா நான் மாசமாக இருக்கேன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. அதை பார்த்ததும் என் கண்ணுமே கலங்கிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த மாதிரி நான் எவ்வளோ வேணாலும் கதை சொல்லிகிட்டே போவேங்க. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சாட்சிகளை பார்த்துருக்கேன். எனக்கு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்காங்க, எனக்காக முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம். உங்களுக்கு ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வழிபடுங்க. எக்காரணத்து கொண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அவரோட திருவடியை மட்டும் விட்டுறாதீங்க. உன்னை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லைப்பான்னு ஒத்த பொடியில் நில்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சிஸ்டர். முடிஞ்சால் ஒரு நாளைக்கு பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். பழனி கோவிலில் தான் முதல்ல தங்கத்தேர் எடுத்தாங்களாம். தங்கத்தேரை நேர்த்தி கடனா ஒரு பக்தர் கொடுத்தாராம். தங்கத்தேர் கொடுக்குற அளவுக்கு அந்த பக்தருக்கு என்ன கவலைன்னா, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து இந்த பழனி முருகரை வழிபட்டு அப்புறம் 2 குழந்தை பிறந்துச்சான். அதனால் தங்கத்தேர் வாங்கி கொடுத்தாராம். இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக பழனி கோயிலுக்கு ஸ்பெஷலாக போக சொன்னேன் அப்படின்னு. லக்ஷ்மி தேவி வழிபட்டா பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க. என் தாய் மீனாட்சி அம்மனை வழிபட்டா மாங்கல்ய பாக்கியம் தருவாங்க. என் அப்பன் முருகனை வழிபட்டா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதனால் எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளோ சோதனையை கொடுத்தாலும் கண்டிப்பாக என் முருகப்பெருமான் கைவிட மாட்டார். அவ்வளோதாங்க. நான் முருகப்பெருமானை பற்றி பேசிகிட்டே இருந்தேன்னா இன்னும் பேசிகிட்டே இருப்பேன். நான் செவ்வாய் உரையில் நல்லபடியாக வெற்றிலை தீபம் போட்டு தூப ஆராதனை எல்லாம் போட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டேன். தொடர்ந்து நான் 6 வாரம் போடலான்னு இருக்கேன். சரிங்க, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.